ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சுவையில் டிஃப்ரெண்ட்டான கலரில் வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க. இது சப்பாத்தி பூரி ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் இந்த குருமா செஞ்சிங்கன்னா எப்போ சப்பாத்தி பூரி செஞ்சாலும் இதே குருமா தான் கேட்பாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குருமா செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருங்க. வச்சுட்டு அதில் ஒரு கேரட்டை தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணினது, 10 பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவு தண்ணி, நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய காய் முழுமையாக வேகக்கூடாது, பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இது வேகட்டும், அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 5 முந்திரி பருப்பு, 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவுக்கு மல்லி இலை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச காயும் முழுமையாக வேகாமல் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு சீரகம் பொரிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போயிட்டு அது வேகிற அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. ரொம்ப குழையணுங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு, குழையலை. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, ஒரு குடமிளகாவை விதையை நீக்கிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய குடமிளகாவோட பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும். பாருங்கள், 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம சேர்த்த குடமிளகா பச்சை பட்டாணி ரெண்டுமே நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுத சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. நம்ம எல்லா பொருளையும் பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்குறோம். அதனால் அந்த மசாலாவோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா வேகணும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து கொடுங்க. பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. அந்த மசாலா முழுமையாக வெந்துட்டு பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய காயை தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. ஓரளவுக்கு திக்காகவே இருக்குது. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய காயெல்லாம் பாதி தான் வெந்திருக்கு. அது முழுமையாக வெந்துட்டு கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காகி வரணும். அது வரைக்கும் இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. நம்ம சேர்த்த காயுமே எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. ரொம்ப பர்ஃபெக்டான முறையில் வெஜ் குருமா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.